இது பார்த்தீங்கன்னா லேப் டைமர். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ராக்கில் ஓட்ட போகிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே இது யூஸ் பண்ணாதீங்க, ட்ராக்கில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டா ஃப்ரீ ஹைவேல யூஸ் பண்ணிக்கிறங்க. இதில் வந்து லேம்ப்லாம் ஓடும், எவ்வளோ செகண்டில் நம்ம 0 to 60 0 to 100 பண்ணிக்கணும் பார்த்துக்கலாம். வேலை குவிக் ஷிஃப்ட் இருக்கனால என்ன ஒரு பிரச்சனை, நம்ம வந்து அந்த ஸ்பீடில் ஆகே இல்லாமல் இன்னமும் ஸ்மூத்தாக ஓட்ட முடியுது. லைட்டாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு அக்ரெசிவாக உட்காந்துருக்கனால நம்மளுக்கு பெயின் ஆகும் பின்னாடி முதுகில். ஹாய் யோசப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லவ் யூ யோசப். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா R15 வந்து வெர்ஷன் M, எல்லாருடைய ஃபேவரட் வண்டி, யூனிக்கான வண்டி, லிமிட்டட் எடிஷன். இதுதான் வந்து ஒரு மான்ஸ்டர் எடிஷன் இருக்கும், அது வந்து லிமிட்டடு. இது வந்து R15 M, ஓகேவா? நிறைய பேர் ஃபேவரட் வண்டி. அதே மாதிரி டாப் எண்டு R15 ஒன்றா வந்து டாப் எண்டு. இதில் ஒரு மான்ஸ்டர் வேரியண்ட் ஒன்று இருக்கும், அது வந்து லிமிட்டடு. இது வந்து அதுக்கு அடுத்து, ஓகேவா? ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் தான் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் இந்த பைக் வேணும்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நானே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வண்டியோட ஓனரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க எவ்வளோ ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்துக்கிறேன். இந்த வண்டி இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இப்போ எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. ராமேஸ்வரத்தில் பாம்பன்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் சரௌண்டிங்கில் இல்லை வெளியில் இருந்து யாருக்காச்சும் வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். வண்டியோட ஓனரோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். அவர்கிட்ட இந்த வண்டி எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கிறேங்க. எப்படி இந்த வண்டியோடைய அவுட்லுக்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. இன்னமும் நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், வண்டி பார்க்க இன்னமும் நல்லா ஒரு புது வண்டி மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஒரு இருக்குங்க, வண்டியை பார்க்க நல்லா நீட்டாக தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். ஸோ R15 வெர்ஷன் 4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ வெர்ஷன் 3 நம்மளுக்கு வந்து ஈகிள் மாதிரி இருக்கும். பட் வெர்ஷன் 4 பொறுத்தளவு, அதாவது வெர்ஷன் 4 M வேரியண்ட்லாம் R15 M வேரியண்ட்லாம் பொறுத்தளவு இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து R15 R1 ஒன்று இருக்கும், சூப்பர் பைக் இருக்கும், R1 சூப்பர் பைக்கு. ஸோ அதோடைய சிபிலிங்கில் இது கொடுத்துருப்பாங்க, அதோடைய ஃபேஸ் லுக்கை வச்சு. ஸோ ப்ரொஜெக்டர் லேமு, அது மாதிரி 2 DRLஸு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதான் இந்த ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ சேம் R1ல, அதாவது இந்த வண்டியோட சூப்பர் பைக்கில் இருக்க R1ல இருக்கிற R1000ல் இருக்கிற சேம் லுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து R15 M R15 வெர்ஷன் 4லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பபுள் வைசர் போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது இந்த வண்டியோட சைடு ஆங்கிள் பொறுத்தளவு நல்லா ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்கிறது. வந்து ஃபுல் ஸ்பேரிங் பைக். நேக்கட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்டி பொறுத்தளவு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேரிங். அவனுக்கு இவனுக்கும் எல்லாமே சேம் தான், பேரிங் மட்டும்தான் மாறும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்பேரிங்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பல்காக தெரியுமா, ஓகேவா? ஸோ அதே நான் தான் சொன்னேன், எம்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கில் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சேம் அந்த சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஹெட்ஸாஸ்லேருந்து எல்லாமே. இதுக்கு எம்டிங்க சவுண்ட்லேருந்து எல்லாமே சேம் தாங்க, ஃபேரிங் மட்டும்தான் மாறும். அதே ரியர்னு பொறுத்தளவு சேம் அதே ஒரு ஷார்ப்பான டிசைனில் முடிச்சிருக்காங்க. இதில் வந்து டயர் ஹக்கர்லாம் கழட்டியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக தான் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் சிம்காம் தான் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலுமினியம் சிம்காம் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வண்டி வந்து ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸாகவும் நல்லா ஒரு ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. ஹைவேல சொல்லவே தேவையில்லை. R15லாம் உங்களுக்கு தெரியும் 155லாம் தாராளமாக அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து R15 M. ஸோ அதனால் அவங்க சொல்லவே தேவையில்லை, ப்ரீமியமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, R15 Mன்னு இங்கேயே ஒரு ப்ரீமியம் போல்ட்டாக கொடுத்துட்டாங்க பார்த்தியா. அதுமாதிரி இந்த இடத்துல வந்து மெயினாக இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சதில்ல, இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே வந்திருக்கும். இந்த இடத்துல TFT டிஸ்பிளே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதா? ஸோ இந்த என்னோட இன்ஜின் பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து சேம் எம்டியில் உள்ளதான் 155cc 4 வால்வு லிக்விட் கூல்டு VVA, அதாவது வேரியபிள் ஆக்சிஜன் உள்ள வண்டி தான், ஓகேவா? அது இந்த வண்டியோட மெக்கானிசம், ஓகேவா? அதனால் VVA இருக்கனால இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் அண்ட் நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமாக VVA தான் அடிச்சு ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் லைட்டாக ட்ராப் ஆகும். அதே நீங்கள் வந்து VVA இல்லாமல் ஓட்டினீங்கன்னா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 50 தாராளமாக மைலேஜ் இருக்கும். இந்த மைலேஜ் கொடுக்கும். இந்த டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தளவு சம்திங் 10 or 11 லிட்டர் வரும். பட் நீங்கள் வந்து விவிஏ அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் தாராளமாக ஒரு 55+ கொடுத்துருவான். பட் நீங்கள் விவிஏ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும், அவ்வளோதான். இங்கே மென்ஷன் பண்ண பாருங்க, விவிஏ வேரியபிள் வால்வு ஆக்ஷன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து சேம் SOSC இன்ஜின் தான். நிறைய டயர் ஃப்ரண்ட்னு பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து சேம் எம்டிஓவில் தான் 100/80 17 இன்ச் வீல் வருது. அதே ரியர்னு பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து 140 செக்ஷன் 140/70 17 இன்ச் வீலில் வந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரீமியம்ங்க. இது வந்து R15M நம்மளுக்கு வந்து கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து ப்ரீமியமாக கொடுக்குற அந்த வண்டி ஒரு வந்து ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கிட்ட வந்துச்சு. அது EMI போட்டு ஒரு 3 lakhs கிட்ட ரவுண்டாக வந்துருச்சு. இப்போ EMI முடிச்சுட்டாங்க. இதில் வந்து பைபரி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹலாயில் பார்த்தீங்கன்னா R15 யமகாலே நம்மளுக்கு வந்து அந்த கத்திரிப்பு கலர் தான், வைலட் ப்ளூ கலர், ஓகேவா? அந்த ப்ளூவா சம்திங் வைலட் மாதிரி இருக்குது. ஸோ அதான் வந்து டயர் கொடுத்துருக்காங்க ஹலாயில். ஸோ நல்லா இருக்கு, அது பார்க்க ரியரும் சரி ஃப்ரண்ட்டும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல லைட்டாக அந்த ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு ஸ்ப்ளிட் சீட்டு, ரைடருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ரைடருக்கும் பில்லியனுக்குமே கொஞ்சம் ஹார்டு தான். இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக சொல்ல மாட்டேன். சீட்டு நம்மளுடைய ரைடிங் ஸ்டைலை பொறுத்து தான் மாறும். இந்த டேங்க் பார்த்தீங்களா, நல்லா இந்த வண்டி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃப்ரேமில், நம்ம கேமராவில் பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் தம்மையிலுக்கு எப்பயும் போல். சரி யோசேஃப், இப்போ இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நம்மளுக்கு வந்து TFT கலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சுவிட்ச் கேர்ஸ்ன்னு பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து இந்த TFT டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணக்கான சுவிட்ச் கேர் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹை பீமில் போய் பாஸ் வச்சு வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து கிளச் பிடிக்காம கியர் போடலாம். இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்துடுது, ஹாரன் சுவிட்ச் வந்துடுது. ஹாரன் சேம் MTயில் உள்ளதான், லவுடாக இருக்கும். MTயோட இதில் வந்து இன்னும் லவுடாக இருக்கும், ஏன்னா இதில் டியூவல் ஹாரன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே ரைட் சைடு பார்த்தா நமக்கு வந்து இன்ஜின் கில் ஸ்விட்ச் செல்ஃப் ஸ்விட்ச் வந்துடுது. அதுக்குள்ள அசார்லாம் வந்துடுது, ஓகேவா? இண்டிகேட்டர் நமக்கு செல்ஃப் ஸ்விட்ச் வந்துடும் அதில். ஸோ இந்த வண்டியோட அசார்லாம் போட்டேன். ஸோ பாருங்கள், இதுதான் இந்த வண்டியோட லுக், ஃப்ரண்ட் லுக், ஓகேவா? இப்போ இந்த வண்டியோட TFT டிஸ்பிளே பார்ப்போமா? ஸோ உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு மாதிரி கோடு கூட ஓடிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க, ஏன்னா இது வந்து அப்போ தான் காட்டும் கேமராவில். நம்மளுக்கு ABS இது வந்துடுது. TFT அதாவது இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர் இது, ABS இது, அப்புறம் வந்து இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கூலண்ட் இது கொடுத்துருக்காங்க. அதே இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேஷன் எல்லாம் இதெல்லாம் வந்துடுது. அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்குள்ள வந்துட்டோம்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து கியர் பாக்ஸ் இண்டிகேட்டரு, அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், குவிக் ஷிஃப்டர் இது வந்துடுது, டைமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து RPM இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 13 hour கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு, அப்புறம் வந்து ஃபியூல் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் இது கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1 ட்ரிப் 2 ஓடோலாம் வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா லேப் டைமர். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ராக்கில் ஓட்ட போகிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே இது யூஸ் பண்ணாதீங்க, ட்ராக்கில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டா ஃப்ரீ ஹைவேல யூஸ் பண்ணிக்கிறங்க. இதில் வந்து லேம்ப்லாம் ஓடும், எவ்வளோ செகண்டில் நம்ம 0 to 60 0 to 100 பண்ணிக்கணும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் இது வந்துடும், எப்பயும் போல உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். அதுக்கப்புறம் என்ன ஓடோ, ட்ரிப் 1 ட்ரிப் 2, கரண்ட் ஃபியூல் எக்கனாமி காட்டுது, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி காட்டுது, ஆவரேஜ் ஸ்பீடு, அப்புறம் பேட்டரி வால்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில், ஓகேவா? சரி, இப்போ இந்த வண்டி அளவில் பேசாமல் ஓட்டி பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டுருவோம். சேம் அந்த VV ஆனானுக்கு தான் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் லவுட் ஆகுது. சரி வாங்க இப்போ ஓட்டி பார்ப்போம். இது ஃபுல் ஸ்பேரிங் பைக்னால கொஞ்சம் நம்ம ரொம்ப லீன் பண்ணி தான் உட்காரணும், அது எதுவுமே பண்ண முடியாது. R15 எல்லா ஏரியுமே அப்படி தான். தலைமை வேறு நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலில் ஃபுல் ஸ்பேரிங்னால இன்னமும் நம்மளுக்கு வந்து பல்காக தான் தெரியும். கியர் ஷிஃப்டிங் நல்லா இருக்குங்க, பட்டர் மாதிரி விழுகுது. ஸோ இந்த அண்ணன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சேல்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வண்டியோட அசசரிஸ் அப்படியே வந்துடும். இந்த பப்புள் வைசர், கீழே உள்ள இந்த மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை,
தெரியும் உங்களுக்கு பொம்மை. அப்புறம் இது வந்து மொபைல் ஹோல்டர், நல்ல ஒரு குவாலிட்டியான மொபைல் ஹோல்டரு. ஸோ பார்த்துக்கிறேங்க. சரி, ஃபுல் ஸ்பேரிங் வண்டி ஓட்டலாம். இது ஒன்று கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, எப்படி இருக்குன்னு தெரியல கேமரா ஆங்கிள். ஸோ வண்டி டிஸ்பிளே கவர் பண்ணுறதுனால நான் கேமரா ரொம்ப கவுத்தி வச்சிருப்பேன், அதனால ரோடு வியூ தெரியாது. ஏன்னா நம்ம கேமரா அவ்வளோ ஒய்டாக ஆகாது, அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ சரியாங்க, இப்போ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வண்டியை நான் எடுத்தோடனே ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஃபுல் ஃபேரிங் பைக் எனக்கு செட் ஆகாதுங்க. எனக்கு வந்து குனிஞ்சு ஓட்டுறது எனக்கு பிடிக்காதுங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேங்க. நம்ம வந்து எப்பவுமே நேக்கடு தான் நம்மளுக்கு ப்ரிஃபர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஃபேரிங்கு. எனக்கு வந்து இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஃபுல் ஃபேரிங் பிடிச்சவங்களுக்கு வந்து இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒவ்வொருத்தவங்க ரைடிங் ஸ்டைலை பொறுத்து மாறும். வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3000 கிட்டே குவிக் ஷிஃப்ட் வந்து ஆன் ஆகுது. இப்போ 3000 இருக்குது பாருங்க, முன்னாடி விழுந்துச்சு பாருங்க. நான் எத்தனை கிளச்சும் முடிக்கலை. ஸோ அந்த 3000 மேலே குவிக் ஷிஃப்ட் ஆன் ஆயிடுது. நம்ம இருங்க ரோடை கிராஸ் பண்ணிக்கிறோம், அங்கிட்டு தண்ணி பேச முடியும் ஒழுங்கா. ஸோ இதை பாருங்களேன், நான் கை இந்த தான் இருக்கு, குவிக் ஷிஃப்ட் தான் வண்டியில், குவிக் ஷிஃப்ட் இருக்கு, அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம் குவிக் ஷிஃப்ட்டில். சில பைக்கில் குவிக் ஷிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, பட் கியர் அப் அண்ட் பண்ணுறது அப் அண்ட் டவுன் இருக்குது. பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குதுங்க. இது வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தான். குவிக் ஷிஃப்ட் சொல்லவே தேவையில்லை. குவிக் ஷிஃப்ட் இருக்கனால என்ன ஒரு பிரச்சனை, நம்ம வந்து அந்த ஸ்பீடில் ஆகே இல்லாமல் இன்னமும் ஸ்மூத்தாக ஓட்ட முடியுது. அதுக்குதான் வண்டி பார்த்தா 100 தான் போயிருது. ஓகேவா, வண்டி நல்லா என்ன பவராக இருந்தாலுமே சேம் பிரேக்கிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் டாப் ஏறினாலும் உங்களுக்கு வந்து அந்த ரோடோட கனெக்டில் இருப்பீங்க. ஏன்னா ஏரோ டைனாமிக்காக நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் அதுமாதிரி வண்டி வந்து எந்த ஒரு வாபிள் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். இதே இந்த ரோட்டில் நான் இப்போ ஒரு எம்டியை 120 நான் க்ரூஸ் பண்ணி இப்போ சடனாக பிரேக் அடிச்சிருந்தேன்னா எனக்கு வண்டி வந்து கொஞ்சம் வாபிளை உழட்டி விட்டுருக்கும். எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்காது. அதான் நான் சொல்லுவேன், நீங்கள் டாப் எண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபுல் ஃபேரிங் சைடு போயிருங்க. இல்லை எனக்கு வந்து சிட்டியில் நான் ஃபுல்லாக வண்டி எப்படி சொல்கிறது டார்க்கு தான் எனக்கு அதிகமாக வேணும், எனக்கு டாப் எண்ட் அவ்வளோ வேண்டாம்னு வச்சுன்னா நீங்கள் எம்டி பக்கம் போயிருங்க, அதாவது நேக்கடு பக்கம் போங்க. ஓகேவா, ஸோ வண்டி அங்கே திருப்பிக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபேரிங்க்கு நேக்கடுக்குள்ள வித்தியாசமே. திருப்பி சொல்கிறேன், டாப் எண்ட்னா ஃபுல் ஃபேரிங் போங்க. அதே எனக்கு வந்து இனிஷியல் டார்க் நல்லா வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நேக்கட் வண்டி வந்துடுங்க. குவிக் ஷிஃப்ட் இருக்கனால நல்லா இருக்கு வண்டி. கேப்பெல்லாம் நல்லா அடிக்கிறதுங்க, சீரியஸாக வண்டி நல்லா இருக்கு. ஸோ வண்டி இன்னமும் தரமாக இருக்குது. வண்டியோட ஓவரால் கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,356 ஓடி இருக்குது. ஸோ யாருக்கு இந்த வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஓனரோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தரேன். வண்டி ஓனரோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக கேட்டுக்கிறங்க. வண்டி இன்னமும் நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது. இதுக்கு ஒரு மெக்கானிக்கரோட வண்டி தான், அதனால நான் சொல்லவே தெரியல வண்டி எந்த அளவுக்கு பொத்தி வச்சிருப்பாருன்னு. லைட்டாக நம்ம வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஒரு அக்ரெசிவாக உட்காந்துருக்கனால நம்மளுக்கு பெயின் ஆகும் பின்னாடி முதுகில், அதுதான் ஒன்று. பட் இந்த ஃபுல் ஃபேரிங் பைக் பிடிச்சிருக்கிறது எனக்கு சொல்லவா தேவை, அதெல்லாம் அது உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. என்னைய மாதிரி ஒரு நேக்கடியில் அட்வென்ச்சர் டூர் ஃபேன்ஸுக்கு மட்டும் இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரேக்கிங்லாம் அடடாடா என்னமா இருக்குது பிரேக்கிங். காப்பி டிவியே பார்க்க நல்லா இருக்குங்க. இது ஒரு எப்படி சொல்றது R15 M அந்த ப்ரீமியம் தான். அந்த வண்டியோட அந்த ஒரு எப்படி சொல்றது கலரு சரி, அது TFT கலர் டிஸ்பிளே, அப்புறம் இது யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. பெட்டர் கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்து. நான் இதில் என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்துக்கிட்ட வருது. ஸோ எனக்கு வந்து குவிக் ஷிஃப்ட்
கொடுத்தது நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அது குவிக் ஷிஃப்ட் வந்து அப் அண்ட் டவுன் வந்துடுது. அதே மாதிரி 3000 குவிக் ஷிஃப்ட் ஆன் ஆயிடுது. நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர்கள் வச்சிருக்கனால நம்மளுக்கு வந்து கியர் கட் பண்ணுறப்ப இன்ஜின் லேக் ஆகாமல் வண்டி ஸ்பீடு குறைஞ்சிருது. அதே மாதிரி மைலேஜும் பெட்டர் விபிஐ இருக்கனால டாப் எண்டு நல்லா பண்ணுது. வண்டி நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்குது. நான் இந்த வண்டியில் மைனஸ்ன்னு பார்க்குறது என்னென்னா, இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி கொடுக்குற காசுக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி கொடுத்துருக்கலாம். நான் அது ஒரு மைனஸாக பார்க்குறேன். ஏன்னா கேடிஎம் தான் நம்மளுக்கு வந்து மெட்டல் டேங்க் வந்து பிளாஸ்டிக் தான் என்னமோ, நான் அது ஒரு மைனஸாக பார்க்குறேன். ரெண்டாவது இது பெரிய மைனஸாக இருக்காது. என்னை மாதிரி நேக்கட் லவர்ஸுக்கான இது மைனஸாக இருக்கலாம். ஃபுல் ஃபேரிங் பைக் வச்சுருக்கவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. இந்த வண்டி வந்து ரொம்ப அக்ரெசிவாக கொண்டுட்டோம்னா நமக்கு வந்து பெயின் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இந்த வண்டி வந்து இன்ஜின்லாம் நல்ல ஒரு ஸ்மூத்தான இன்ஜினுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி விலைக்கு வந்துட்டு ஆன் நோட்டிஸ் முடிச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ திருப்பி சார் இந்த வண்டி யாருக்காச்சும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. ஸோ இந்த வண்டியை திருப்பி பார்த்துக்கிறோங்க. ஸோ இதான் இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்கு வேணும்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓனரோட டீட்டெயில்ஸ் தரேன், செக் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி கரண்ட்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பாம்பனில் தான் இருக்குது. யாருக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இதான் இந்த அவுட்லுக் பார்த்துக்கிறோங்க. இந்த வண்டி வாங்கினா உங்களுக்கு வந்து பெரிய வேலைலாம் இருக்காதுங்க. ஷீட்டில் கவர் போடுற மாதிரி, ஏன்னா ஷீட்டு வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு, ஷீட்டு கவர் போடுற மாதிரி வரும், அவ்வளோதான். மற்றபடி வண்டி வந்து நீட்டாக தான் இருக்குது, பக்கா. வண்டியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பபுள் வைசர் வந்துடும். அப்புறம் வந்து இந்த கீழே உள்ள மாடிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் இந்த மொபைல் ஹோல்டரு, இந்த பொம்மை இதெல்லாம் வந்துடும். திடீர்னு வண்டி பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக அவ்வளோ செக்ஸியாக இருக்குது சொல்லப்போனால். ஸோ யாருக்கு என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லவ் யூ, சேஃப், நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.